இன்றைய முக்கிய செய்திகள். டெல்லியில் போராட்டம் நடத்திய விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டு வீச்சு. சர்வாதிகார ஆட்சி போல கைது செய்யப்படுவதாக காங்கிரஸ் கண்டனம். அதிக தொகுதிகளில் கூட்டணி கட்சிகள் போட்டியிட விரும்புவதே பிரச்சனைக்கு காரணம். இந்தியா கூட்டணியில் விரைவில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும் என ஜெயராம் ரமேஷ் உறுதி. பெரிய பிரச்சனைகளை தீர்த்த பிறகே கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் திறக்கப்பட்டது. அதிமுகவினர் தொடர்ந்து பிரச்சனை எழுப்ப வேண்டாம் என ஸ்டாலின் அறிவுறுத்தல். பிரசவித்த 2 நாளில் சென்னை பயணித்து தேர்வெழுதிய மன உறுதி. நீதிபதியாக தேர்வாகி பழங்குடியின பெண் சாதனை. வணக்கம். வணக்கம். டெல்லியை முற்றுகையிடச் சென்ற விவசாயிகள் மீது காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கைது செய்து வரும் நிலையில் கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என விவசாய சங்கங்கள் தெரிவித்துள்ளன. விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்ட அங்கீகாரம், பயிர்க்கடன் ரத்து, ஓய்வூதியம் உள்ளிட்ட 12 கோரிக்கைகளை விவசாயிகள் வலியுறுத்தி வருகின்றனர். மத்திய அமைச்சர்களுடன் நேற்று நடந்த பேச்சுவார்த்தையில் முட்டுக்கட்டை ஏற்பட்டதைத் தொடர்ந்து பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் டெல்லியை நோக்கி பேரணியை இன்று தொடங்கினர். பாஜக ஆளும் ஹரியானா மாநில எல்லையில் ஏற்கனவே டிராக்டர்களில் விவசாயிகள் வருவதை தடுக்க தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் இன்று பேரணியாக வந்த விவசாயிகள் மீது சம்பு எல்லைப் பகுதியில் காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை ட்ரோன்கள் மூலம் வீசினர். புகை குண்டுகளால் கண் எரிச்சல், இருமல் ஏற்பட்டதையும் பொருட்படுத்தாமல் முன்னேறி சென்ற விவசாயிகளை காவல்துறையினர் மடக்கி பிடித்து கைது செய்தனர். விவசாயிகளையும் டிராக்டர்களையும் நெடுஞ்சாலை வழியாக அனுமதிக்காததால் வேறு பாதைகளில் டெல்லி நோக்கி செல்ல விவசாயிகள் முயன்றனர். அவர்களை தண்ணீரை பீச்சி அடித்து காவல்துறையினர் தடுத்தனர். காவல்துறையினர் கைது செய்தாலும் பல்வேறு தடைகள் ஏற்படுத்தினாலும் கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ந்து போராடப் போவதாக விவசாயிகள் கூறியுள்ளனர். 6 மாதங்கள் தங்கி போராட தேவையான உணவுப் பொருட்களுடன் வந்துள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். காசியாபாத் உள்ளிட்ட பகுதிகளில் உச்சகட்ட பாதுகாப்பு போடப்பட்டிருந்தாலும் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் திரண்டு முற்றுகையிட்டதால் அந்த பகுதிகள் போர்க்களம் போல காட்சியளித்தன. டெல்லியை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருவதால் காசிப்பூர், சிங்கு, திக்ரி உள்ளிட்ட பகுதிகளில் வாகன போக்குவரத்து முடங்கியது. மெட்ரோ ரயில்களில் விவசாயிகள் வந்து போராட்டம் நடத்தலாம் என்பதால் முன்னெச்சரிக்கையாக டெல்லியில் 9 மெட்ரோ ரயில் நிலையங்களில் சில வாயில்கள் அடைக்கப்பட்டன. இந்நிலையில் டெல்லியில் நுழைவதற்காக தடுப்புகளை தகர்த்து விவசாயிகள் தொடர்ந்து முன்னேறி வருகின்றனர். டெல்லி போராட்டத்துக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் திருச்சி உள்ளிட்ட இடங்களில் விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். இதனிடையே டெல்லியில் எதிரி நாட்டு படையை தடுப்பது போல விவசாயிகள் மீது அடக்குமுறை ஏவப்படுவதாகவும் இது சர்வாதிகார ஆட்சியில் நடப்பது போல உள்ளதாகவும் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே கண்டனம் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்ட உத்தரவாதம் வழங்கப்படும் என காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளார். இந்தியா கூட்டணியில் மக்களவைத் தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு விரைவில் இறுதி செய்யப்படும் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் அதிக தொகுதிகளில் போட்டியிடும் என்று அக்கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான செல்வி மம்தா பானர்ஜி கூறி வருகிறார். டெல்லி மற்றும் பஞ்சாபில் ஆம் ஆத்மி தனித்து போட்டியிடப் போவதாக கூறி வருகிறது. பாஜகவை தோற்கடிக்கும் நோக்குடன் இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்ட நிலையில் இது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஜெயராம் ரமேஷ், சில மாநிலங்களில் அதிக தொகுதிகளில் போட்டியிட கூட்டணி கட்சிகளும் விரும்புவதால் நிலவும் இந்த பிரச்சனை தீர்க்கப்படும் என்று கூறினார். डीएमके के साथ कोई समस्या नहीं है, एनसीपी और शिवसेना के साथ कोई समस्या नहीं है, समाजवादी पार्टी के साथ मैं समझता हूं कुछ तकलीफें नहीं है. पंजाब और पश्चिम बंगाल में कुछ परेशानी है क्योंकि हमारे संगठन में भी लोग चाहते हैं कि हम ज्यादा सीट में लड़े. आम आदमी पार्टी भी चाहती है, तृणमूल कांग्रेस भी चाहती है वो ज्यादा सीट लड़े और कुछ ही दिनों में मैं समझता हूं अंतिम रूप सीट शेयरिंग फार्मूला को दिया जाए. தொகுதி பங்கீட்டில் நிலவும் இந்த பிரச்சனைகள் ஏற்கனவே தீர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்ற திரு ஜெயராம் ரமேஷ் சில நாட்களில் சுமூக முடிவு காணப்படும் என்றும் தெரிவித்தார். கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் இருந்த பெரிய பிரச்சனைகளை தீர்த்த பிறகுதான் அது திறக்கப்பட்டுள்ளதாகவும் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தால் அவற்றுக்கும் தீர்வு காணப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் குறித்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி அந்த பேருந்து நிலையத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் உள்ளதாக கூறினார். பொதுமக்களும் அவ்வப்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் இப்பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் திரு சேகர் பாபு, நவீன வசதிகளுடன் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளையும் அரசு விரைவாக தீர்த்து வருவதாகவும் கூறினார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் உள்ள வசதிகளை பட்டியலிட்டவர், தூங்குபவர்களை எழுப்பலாம், தூங்குபவர்கள் போல் நடிப்பவர்களை எழுப்ப முடியாது என்று தெரிவித்தார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் என்று பெயர் வைத்ததால் தான் இதுபோன்ற அவதூறுகளை பரப்பி வருவதாக திரு சேகர் பாபு குற்றம் சாட்டினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய திரு ஸ்டாலின்,
கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தை பெரிய பெரிய பிரச்சனைகளை தீர்த்த பின்னர்தான் திறந்து வைத்ததாக கூறினார். எதிர்கட்சித் தலைவர்கள் சொன்னது போல சிறு சிறு பிரச்சனைகள் மட்டுமல்ல, பெரும் பெரும் பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. அதையும் தீர்த்து வைத்து தான் திறந்து வைத்திருக்கிறோம். அவரே சொல்லி இருக்கிறார், இன்னும் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள், நேரடியாக வாருங்கள், அழைத்து செல்கிறோம், நீங்கள் சொல்லுகிற குறைகளை கூட நாங்கள் தீர்த்து வைக்க காத்திருக்கிறோம் என்று தான் பெருந்தமையாக சொல்லியிருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர்கள் விரும்பினால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு அழைத்து செல்வதுடன் எதிர்க்கட்சிகள் கூறும் குறைகள் இருந்தால் அவற்றை தீர்த்து வைக்க தயாராக உள்ளதாகவும் பெருந்தன்மையோடு அமைச்சர் திரு சேகர்பாபு தெரிவித்துள்ளதாக திரு ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். எனவே இப்பிரச்சனையை இத்தோடு முடித்துக் கொள்ளுமாறும் அதிமுகவினரை அவர் கேட்டுக்கொண்டார். திருமணத்திற்கு பின் சட்டம் படித்து பிரசவத்துக்கு அடுத்த நாள் ஜவ்வாது மலையிலிருந்து சென்னை சென்று தேர்வெழுதி சிவில் நீதிபதியாகி சாதித்து காட்டியுள்ளார் 23 வயது பழங்குடியின பெண் திருமதி ஸ்ரீபதி. பழங்குடியின கிராமமான புலியூரைச் சேர்ந்த அவர் ஏலகிரியில் படித்துக் கொண்டிருக்கும் போதே ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் திரு வெங்கட்ராமனுடன் திருமணமாகி குழந்தைக்கும் தாயானார். திருமணத்திற்கு பின் சென்னையில் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் BL பட்டப்படிப்பை திருமதி ஸ்ரீபதி முடித்தார். இந்நிலையில் 2வது முறையாக கருவுற்ற அவர் சிவில் நீதிபதி தேர்வில் வெற்றி பெற தீவிரமாக படித்து வந்தார். கடந்த ஆண்டு TNPSC சிவில் நீதிபதி தேர்வு தேதிக்கு 2 நாட்களுக்கு முன்பு அவர் 2வது குழந்தைக்கு தாயானார். பிரசவமான 2வது நாளிலேயே ஜவ்வாது மலையிலிருந்து கணவர் உதவியுடன் சென்னைக்கு காரில் பயணித்து அவர் தேர்வு எழுதினார். தேர்வு முடிவுகள் தற்போது வெளியான நிலையில் பழங்குடியினர் பிரிவில் முதல் பெண் நீதிபதியாக திருமதி ஸ்ரீபதி தேர்வாகியுள்ளார். இந்த வெற்றியை அவரது சொந்த ஊர் மக்கள் தங்கள் வெற்றியாக கொண்டாடுகின்றனர். ஸ்ரீபதியின் வெற்றி ஒட்டுமொத்த பழங்குடியின மக்களின் குரலாக ஒலிக்கும் என்று ஊர் மக்கள் தெரிவித்துள்ளனர். பெரிய இந்த ST மலைவாழ் மக்களில் இந்த மாதிரி ஒரு திருமணம் ஆகிட்டு படித்து பாஸ் பண்ணும்போது எங்கள் மலைவாழ் மக்களுக்கே ஒரு பெருமையான விஷயம் சார். இது இன்னும் இருக்கிற பிள்ளைகளும் அது போல் படிக்கணும், இன்னும் கவர்மெண்ட்டே அதுக்கு உதவி செய்யணும். கொஞ்சம் படிக்கிறதுக்கு உதவியெல்லாம் செஞ்சால் இன்னும் நிறைய படித்து முன்னேறதுக்கு வாய்ப்பு. சிலருடைய மறுக்கப்பட்ட உரிமைகளையும் பேசப்படாத வழிகளையும் சொல்லக்கூடிய இடத்துக்கு அந்த நீதி அரசி போக போகிறாங்க. அவங்க தொடர்ந்து மலைவாழ் மக்கள்னா இந்த ஜவ்வாது மலை மட்டும் கிடையாது, தொடர்ந்து மலைவாழ் மக்களினுடைய பிரச்சனைகளையும், அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வழிகளையும் பிரச்சனைகளையும் தன்னுடைய தீர்ப்பின் மூலமாகவோ அல்லது இந்த பொது சமூகத்துக்கு சொல்லக்கூடிய இடத்துல உயர்ந்திருக்கிறது எங்களுக்கு பெருமையா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் மொழியிலே என்னால் ஜெயிக்க முடியும், என்னால் முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமையை தான் இது தந்திருக்கு. ப்ரெக்னன்சி டைமில் படிக்கணுன்றதே பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி அவங்க நான் படித்தே ஆகணும், அவங்களுடைய ரொம்ப ஏழ்மையான நிலை அப்படின்னும் போது நம்ம தான் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணுன்றதை அவங்க மனதில் வைத்து நம்மளால் அடுத்து வர சந்ததிகளாம் நம்மளை பார்த்து நம்மளை ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகணுன்றதுக்காகவே அவங்க படித்து இந்த ஜட்ஜியை போனது இவ்வளோ எனக்கு பெருமையாக இருக்குது. விளிம்பு நிலையில் உள்ள மக்களும் கல்வியின் மூலம் தங்களை உயர்த்தி கொள்ள முடியும் என்பதற்கு பல உதாரணங்கள் உள்ள நிலையில் அந்த பட்டியலில் திருமதி ஸ்ரீபதியின் பெயரும் இடம்பெற்றுவிட்டது. நீதிபதியாக தேர்வாகியுள்ள திருமதி ஸ்ரீபதிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், திராவிட மாடல் அரசு தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு பணிகளில் முன்னுரிமை என கொண்டு வந்த அரசாணையின் வழியே அவர் நீதிபதியாக தேர்வாகியுள்ளார் என்பதை அறிந்து பெருமை கொள்வதாக பதிவிட்டுள்ளார். சமூக நீதி என்ற சொல்லை உச்சரிக்க கூட மனமில்லாமல் தமிழ்நாட்டில் வளைய வரும் சிலருக்கு ஸ்ரீபதி போன்றோரின் வெற்றிதான் தமிழ்நாடு தரும் பதில் என அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை கைதியாக இருந்து விடுதலையான சாந்தனை இலங்கைக்கு அனுப்புவதற்கான உத்தரவு 1 வாரத்தில் பிறப்பிக்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தற்போது திருச்சி சிறப்பு முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள சாந்தன் தனது தாயாரை கவனித்துக் கொள்வதற்காக தன்னை இலங்கைக்கு அனுப்ப உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு நீதிபதிகள் திரு சுரேஷ்குமார், திரு குமரேஷ் பாபு அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சாந்தன் தாயகம் திரும்புவதற்கான தற்காலிக பயண ஆவணத்தை இலங்கை துணை தூதரகம் வழங்கியுள்ளதாகவும் அவை மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தமிழக அரசு அனுப்பிய ஆவணங்கள் வந்து சேரவில்லை என்றும் தற்போது நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட ஆவணங்களை வெளியுறவு அமைச்சகத்துக்கு அனுப்பி வைப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் சாந்தனை இலங்கைக்கு அனுப்புவதற்கான உத்தரவு 1 வாரத்தில் பிறப்பிக்கப்படும் என்றும் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கு விசாரணையை வரும் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இனி வருவது செய்தி துளிகள். அவிநாசி அத்திக்கடவு திட்ட தொடக்க விழா விரைவில் நடைபெறும் என நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர் திரு செங்கோட்டையன் கேள்விக்கு இன்று பதிலளித்த அவர், அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தில் பெரும்பாலான பணிகள் முடிந்துள்ளதாகவும் ஒரு சில இடங்களில் நடைபெற்று வரும் குழாய் பணிகள் நிறைவடைந்து விரைவில் தொடக்க விழா நடைபெறும் என்றும் கூறியுள்ளார்.
குஜராத்திகள் ஏமாற்றுக்காரர்கள் என கருத்து தெரிவித்திருந்த பீகார் மாநில முன்னாள் துணை முதலமைச்சர் திரு தேஜஸ்வி யாதவுக்கு எதிரான அவதூறு வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. 2022ஆம் ஆண்டு செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருந்த இந்த கருத்தை திரும்பப் பெறுவதாக அவர் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருந்த நிலையில் வழக்கை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேசியவாத காங்கிரஸ் கட்சி மற்றும் சின்னத்திற்கு உரிமை கோரி அக்கட்சியின் தலைவர் திரு சரத்பவார் உச்சநீதிமன்றத்தை நாடியுள்ளார். அவரது கட்சியிலிருந்து பிரிந்து சென்று மகாராஷ்டிரா அரசின் துணை முதலமைச்சராக உள்ள திரு அஜித் பவார் அணிதான் உண்மையான தேசியவாத காங்கிரஸ் என தேர்தல் ஆணையம் அறிவித்ததை எதிர்த்து இந்த நடவடிக்கையில் அவர் ஈடுபட்டுள்ளார். ஊழல் முறைகேட்டில் ஈடுபட்ட சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் திரு தங்கவேலுவை பணியிடை நீக்கம் செய்ய அரசு பரிந்துரை செய்திருந்த நிலையில் மருத்துவ விடுப்பில் அவர் சென்றிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பணி நியமன முறைகேடு, திறன் மேம்பாட்டு நிதி முறைகேடு, கொள்முதல் முறைகேடு என அவர் மீதான புகார்கள் விசாரணையில் உறுதி செய்யப்பட்ட நிலையில் பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு ஜெகநாதன் ஆதரவுடன் அவர் நேற்று முதல் வரும் 23ஆம் தேதி வரை மருத்துவ விடுப்பில் சென்றுள்ளார். சென்னை தீவுத்திடலை சுற்றி ஃபார்முலா 4 கார் பந்தயம் வரும் ஜூன் மாதத்திற்கு பின்னர் நடத்தப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இந்த கார் பந்தயத்திற்கு தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் அரசின் நிலைப்பாட்டை தலைமை வழக்கறிஞர் திரு PS ராமன் இவ்வாறு தெரிவித்ததை அடுத்து வரும் வெள்ளிக்கிழமை தீர்ப்பு வழங்கப்படும் என நீதிபதிகள் அறிவித்துள்ளனர். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவரின் இருக்கை தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என பேரவைத் தலைவர் திரு அப்பாவு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேரமில்லா நேரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி இப்பிரச்சனையை எழுப்பிய போது அவரது கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். சட்டப்பேரவையில் தமிழ்தாய் வாழ்த்தையும் தேசிய கீதத்தையும் அவமதித்த ஆளுநர் திரு RN ரவிக்கு கண்டனம் தெரிவித்து மதுரை பகுதியில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பரங்குன்றம், திருநகர், அவனியாபுரம் பகுதிகளில் ஒட்டப்பட்டுள்ள அந்த சுவரொட்டிகளில் ஆளுநரே திரும்பிப்போ என்பது உள்ளிட்ட வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன. வேலூரிலிருந்து சென்னை வந்து கொண்டிருந்த மின்சார ரயிலின் என்ஜின் பகுதியிலிருந்து புகை வந்ததால் பயணிகள் அனைவரும் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். ஆனால் பிரேக் பிடித்த போது சக்கரம் ஒன்று இயங்காமல் தண்டவாளத்தில் உராய்ந்து புகை ஏற்படுத்தியதை ரயில்வே ஊழியர்கள் சரி செய்ததை அடுத்து குறைந்த வேகத்தில் அந்த ரயில் இயக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 1 கிலோ வெள்ளைப்பூண்டு 600 ரூபாயை தாண்டி விற்பனையாகிறது. மேல்மலை கிராமங்களான பூம்பாறை, மன்னவனூர், கூக்கால் மற்றும் கீழ்மலை கிராமங்களான வில்பட்டி, பள்ளங்கி உள்ளிட்ட கிராமங்களில் வெள்ளைப்பூண்டு விளைச்சல் குறைந்துள்ளதால் விலை அதிகரித்துள்ளது. பரனூர் சுங்கச்சாவடி மீது மோசடி, கொள்ளை, சுரண்டல் பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று செங்கல்பட்டு தாலுகா காவல் நிலையத்தில் தமிழ்நாடு மாநில மணல் லாரி உரிமையாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு புகார் அளித்துள்ளது. 2019ஆம் ஆண்டே காலாவதியான அந்த சுங்கச்சாவடியில் தற்போது வரை கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் 62 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் இலவசமாக பயணம் செய்ததாக கூறி 28 கோடி ரூபாய் அந்த சுங்கச்சாவடியில் மோசடி செய்யப்பட்டுள்ளதாகவும் CAG அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாகவும் புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு அதுக்கான CSR எனக்கு வழங்கியிருக்காங்க. ஆகவே இந்த சுங்கசாவடியிலே இது காலாவதியான சுங்கசாவடி. இந்த சுங்கசாவடியிலே 2019 20 ஒரு ஆண்டிலே இத்தனை கோடி ரூபாய் முறைகேடு என்றால் அப்போ இந்த 20 ஆண்டுகளில் என்னென்ன முறைகேடு நடைபெற்றிருக்கும். திரைப்பட இயக்குனர் மணிகண்டன் வீட்டில் திருடிய தேசிய விருதை ஐயா எங்களை மன்னித்து விடுங்கள், உங்கள் உழைப்பு உங்களுக்கு என்ற மன்னிப்பு கடிதத்துடன் அவரது வீட்டில் கொள்ளையர்கள் வைத்துவிட்டு சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் மணிகண்டனின் வீட்டில் கடந்த 8ஆம் தேதி நுழைந்த திருடர்கள் பீரோவில் இருந்த தேசிய விருது, 1 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 5 சவரன் நகைகளை எடுத்துச் சென்றிருந்தனர். காதலர் தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி தோவாளை மலர் சந்தையில் 3 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு தாஜ்மஹால் ரோஜா பூவின் விலை 50 ரூபாயாக அதிகரித்துள்ளது. ஆனால் முகூர்த்த சீசன் முடிவடைந்ததால் மதுரை மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட்டில் 1500 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ மல்லிகை பூவின் விலை 700 ரூபாயாக வீழ்ச்சியடைந்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 66 அடியாக சரிந்துள்ளது. அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 44 கன அடியிலிருந்து 43 கன அடியாக குறைந்துள்ள நிலையில் குடிநீர் தேவைக்காக 1000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் அணையின் நீர்மட்டம் குறைந்து வருகிறது. கோவை சரவணம்பட்டியில் ATM எந்திரத்தில் நிரப்புவதற்காக தனியார் நிறுவனத்தில் வைக்கப்பட்டிருந்த 10 லட்சம் ரூபாய் காணாமல் போனது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ATMகளில் பணம் நிரப்புவதற்காக வைக்கப்பட்டிருந்த பல பெட்டிகளில் 10 லட்சம் ரூபாய் இருந்த ஒரு பெட்டி காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 483 புள்ளிகள் அதிகரித்து 71,555 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு நிஃப்டி 127 புள்ளிகள் உயர்ந்து 21,743 புள்ளிகளாக இருந்தது.
சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 46,480 ரூபாயாகவும் 1 கிராம் 5,810 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 77 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். டெல்லியை முற்றுகையிடச் சென்ற விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கைது செய்யப்படுவது சர்வாதிகார ஆட்சியில் நடப்பது போல உள்ளதாக காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியா கூட்டணியில் தொகுதி பங்கீடு விரைவில் இறுதி செய்யப்படும் என காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. பெரிய பிரச்சனைகளை தீர்த்த பிறகுதான் கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் திறக்கப்பட்டது என்றும் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தால் தீர்வு காணப்படும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.